ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே தமிழக அரசியல்ல இடம் பிடிக்க வேண்டிய ஒருவர். பல வருடங்களாக அரசியலுக்கு வருவது போல பேசிக் கொண்டிருந்த சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய உடல்நிலை மோசமாக இருக்கு அப்படின்றதுனால தமிழக அரசியல்ல என்னால நீடித்து இருக்க முடியாது அப்படின்றதுனாலும் அவர் அரசியல்ல இருந்து விலகுவதாக அறிவிச்சாரு. இது அவருடைய ரசிகர்கள் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்தாலுமே ஒரு சில நாட்களுக்கு பிறகு அவங்களுமே அதனை ஏத்துக்கொண்டாங்க. தற்போது சூப்பர் ஸ்டாருடைய உடல்நலம் ஓரளவிற்கு பரவாயில்ல. அவர் தொடர்ச்சியாக படங்கள்லுமே நடிச்சிட்டு இருக்காரு. அவர் அரசியல்ல இருந்து பின்வாங்கியது அடுத்து பலருமே பெரிதாக அதனை பற்றி விமர்சனம் பண்ணுவதும் கிடையாது. ஆனால் தற்போது பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற தளபதி விஜய் அவர்களுடைய கட்சி இதுல மீண்டுமே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக்கி சம்பவம் பண்ணிருக்காங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சமீபத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை திமுக மிரட்டினாங்க. அதனாலதான் அவர் அரசியலை விட்டு விலகிவிட்டார் அப்படின்னு பேசியிருக்காரு. இது சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ரசிகர்களாலுமே எதிர்க்கப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு என்ன தெரியும், வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி ஓட்டு வாங்கலாம்னு பார்த்துட்டாரா அப்படின்னு சொல்லி பலருமே இவருடைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க. குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு தளபதி விஜய் அவர்களிடம் இதை பற்றி உரையாடி இருக்காரு. அப்போது தாவக தலைவர் விஜய் அவர்கள் அவர் பேசியதற்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி தளபதி அவர்கள் மன்னிப்பு கேட்டுள்ளதாக சொல்லப்படுது. ஆகையால இனி எந்த மேடைகளிலுமே சூப்பர் ஸ்டாருடைய இந்த சம்பவத்தை பற்றி தாவேகா கட்சி பேசாது அப்படின்றதுமே தெரிய வந்திருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.